கல் நல்லசாமி அண்ணன் வந்து அவருடைய பிரச்சனையை சொல்றாரு. அதோட ரைட்டு, நீ இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து இந்த பொதுவான இடத்துல நான் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் பதிவாகும். அதை புரிஞ்சுக்கீங்க. உங்களுக்கு கஷ்டம் இருக்கு, நாங்க இல்லைன்னு சொல்லல. 2026 முதல்வர்களுக்கு வணக்கம் ஐயா. எங்களால லாரி தொழில இந்த 4 வருஷம் பண்ண முடியலைங்க ஐயா. ஓவர்லோடுங்க. பர்மிட் நம்ம ஆட்சியில 330 ரூபாய் இருந்ததுங்க ஐயா. இப்ப பர்மிட் 2000 ரூபாங்க ஐயா. அது போக நம்ம பொள்ளாச்சி நகரத்துல கிராவல் மண்ணே இப்ப கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதுக்கும் நம்ம ஆட்சி அமைஞ்ச உடனே கொஞ்சம் ரெடி பண்ணி தருவீங்கன்னு நம்புறோங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. வேற மற்றவங்க எல்லாம் மனுவா நம்ம பொதுச்செயலாளர் ஐயாட்ட கொடுத்துடலாம். தென்னை நார் உற்பத்தியாளர் சங்கம் பேசல. சரி, ரைட். இப்போது சரி, அடுத்து பேசு. சரி, எல்லாம் பேசிக்கலாம். இப்போது நம்முடைய வருங்கால முதலமைச்சர் சரி போதும் சொல்லிட்டீங்க, புரிஞ்சுட்டோம். சரி, ரைட்டு. சரி, உட்காருங்க. சரி, உட்காருங்க. கொண்டு சரி, வரும் போங்க. சரி, போதும், புரிஞ்சுட்டாங்க. தம்பி கரெக்ட். அவர் எடப்பாடியார் இருக்கும் போதுதான் இந்த பொள்ளாச்சிக்கு மட்டுமல்ல, இங்க பாருங்க, நீராபானத்துக்கு கிட்டத்தட்ட 15 கம்பெனிக்கு மேல அனுமதி கொடுத்தாரு. இது 23 கம்பெனிக்கு. இன்னைக்கு இந்த திமுக ஆட்சி வந்து எதுவுமே பண்ணல. அது மட்டுமல்ல, சென்னை விவசாயிகளுக்கு கஜா புயல் ஒரு நிமிஷம், கஜா புயல் வந்த போது ஒவ்வொரு மரத்துக்கும் அதிகமா நிதி கொடுத்தது அண்ணன் தான். ஆகவே நம்ம நிறைய பண்ணிருக்கோம். கல் இறக்கிறத பத்தி நல்லசாமி பேசுற. அவர் வந்து டாக்டரேட் எல்லாத்துக்கிட்டையும் போராடிட்டு இருக்காரு. அவர் ஒருத்தர் தான் அதுக்காக போராடுறவர்.